இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, கருப்புசாமி வேஷம் கட்டணும், சூர்யாவை காணோம், எங்கன்னு பாத்தியா? உங்க பையனை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உடனே முகம் மாறுறீங்க. நீங்க தானே உங்க பையன் சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. நீங்களே போய் தேடி கண்டுபிடிங்க. சரி சரி, அவன் கருப்பு வேஷம் கட்டி ஆடி முடிக்கிறதுக்குள்ள நாம பொங்கல் வேலையை முடிச்சிட்டோம்னா அவங்க ஆடி முடிக்கிறதுக்கும் படையல் போடுறதுக்கும் சரியா இருக்கும். ஆனா இவன் எங்க போனான்னு தெரியலையே. ஏதோ சூர்யாவோட அக்கா மீனா வந்திருக்காங்க, இவங்க கிட்ட கேளுங்க. ஏமா மீனா, சூர்யாவை பாத்தியா? இல்லையேம்மா. அம்மா, நீ பார்த்த? ஆமா, யார காணானாலும் என்னையே கேளுங்க. நானும் கொஞ்ச நேரமா அவனை பார்க்கவே இல்லையே. நீங்க இருங்க, நான் வேணா வெளியில எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு வரேன். அம்மா, நீ வாமா. ஏண்டி, நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே தெரியணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? வர முடியாது, போடி. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேணுமா? வேணாமா, நீயே தின்னு. வாப்பா. என்னம்மா, அடுத்த பரிகாரத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டே இருக்கோம்பா. கருப்புசாமி வேஷம் கட்டணும். இந்த சூர்யா பையனை தேடிட்டே இருக்கேன், ஆளையே காணோம். மித்ரா, எங்க போனார் அவரு? தெரியலையேப்பா. என்ன மச்சான்? அம்மா, அத்தை, நீங்க தேடிட்டு இருக்கிற உங்க பையன் தான் ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. பாக்குறீங்களா? எங்க காட்டுங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் உண்மையிலேயே பாரதியோட ஹஸ்பண்ட் கிடையாது. உங்களை எல்லாம் இவ்வளவு நாளா போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன். பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்ததும் பெரிய இடம் நினைச்சு பாரதிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எடுக்க ஆரம்பிச்சேன். கல்யாண சர்டிபிகேட், போட்டோ எல்லாத்தையும் டூப்ளிகேட்டா நான் தான் ரெடி பண்ணேன். நான் அப்படித்தான் பாரதியோட புருஷனா இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பாரதி ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பசங்களும் அப்பா இல்லாம கஷ்டப்படுறப்போ நாம வேற தப்பான ஒரு அடையாளத்தை காட்டிடக்கூடாதுன்னு நினைச்சேன். வா, என்னன்னு பார்க்கலாம். பாரதி ரொம்ப நல்லவங்க. நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னோட மனசாட்சி ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டுல இருக்க விடல. அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லிக்காம அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். இனி என் தொல்லை உங்க யாருக்கும் இருக்காது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க.